கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து கூறி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகளை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முக்கியமா நம்ம ஆவிக்குரிய ரீதியில வளர்றதுக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா நம்ம ஆவிக்குரிய ரீதியில முன்னேறணும், நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப பெரிய கஷ்டப்பட தேவையில்ல. இப்ப நான் சொல்லுகிற இந்த 9 ஆவிக்குரிய கனிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியாம நாமளே பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளர்ந்துரும் ஈஸியா. நம்ம நித்திய ஜீவனை நம்ம பெற முடியும். விஷயம் என்னன்னா, சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ரீதியான கனிகளை நம்ம எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை நமக்கு கஷ்டமா மாத்தி போட்டு ஒரு மாம்சத்துக்கேற்ற ஒரு சிக்ஷையில நம்ம நடத்த வச்சிருவோம். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்ம தேடணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்படுகிற எல்லா ஆவிக்குரிய கனிகளையும் நம்ம கண்டிப்பா வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 கூட நம்ம வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் பாத்தீங்கன்னா, ஆவியின் கனியோ. இங்க பாத்தீங்கன்னா கனிங்கிறது ப்ளூரல் கிடையாது, அதாவது பன்மை கிடையாது, சிங்குலர், அதாவது ஒருமை. ஒரே ஒரு கனிதான். அந்த ஒரே ஒரு கனிக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு குணாதிசயங்கள், இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு. நான் டைட்டில் மட்டும்தான் ஆவின் கனிகள், அதாவது ப்ளூரல்ல வச்சிருப்பேன், அதாவது பன்மையில வச்சிருப்பேன். ஆனா இங்க பவுல் பாத்தீங்கன்னா ஒருமையில சொல்லியிருக்கிற ஆவியின் கனி. அந்த ஒரு கனியிலேயே பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. 9 விதமான ஆவிக்குரிய கனிகள் இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்னா தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டுகள் நான் உங்களுக்கு சொல்ல இருப்பேன். சோ நாம பாத்தீங்கன்னா முதல்ல அன்பை குறித்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. சோ நாம பாத்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி நாம உலக ரீதியா மாம்ச ரீதியா நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். எனக்கு என்ன பிடிக்குதோ நான் சந்தோஷமா இருப்பேன். நான் மத்தவங்க குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நான் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சுயமா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்நிய தெய்வங்களை நம்ம வணங்கிட்டு இருப்போம். நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா ஒரு முன்னாடி நம்ம மாம்ச ரீதியா நம்ம நடந்திருந்தாலும் இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நம்ம கண்டிப்பா ஆவிக்குரிய ரீதியில நம்ம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு சில விஷயங்கள் என்னுடைய ஆத்மா எனக்கு திருப்தியா இருக்கா, எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மாம்சம் நான் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி லைஃப் நல்லா என்ஜாய் பண்றேன்னா அது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணுவாங்க. அந்த தியாகம் பண்றது மூலியமா அவங்க நிறைய விஷயங்களை எதிர்காலத்துல அவங்களுக்கு அன்னைக்கு அந்த தியாகத்துக்கு உண்டான பலன் ஒரு சில நேரத்துல இமிடியேட்டா கிடைக்கும். ஒரு சில நேரத்துல பின்னாடி கர்த்தர் பெரிய விஷயமா ஆசீர்வதிப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்லா தூக்கத்தை, அப்புறம் விளையாட்டு, அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லா படிச்சாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய எதிர்காலம் பாத்தீங்கன்னா நல்லா அருமையா மாறும். ஆனா இதே ஒரு சில பிள்ளைகள் சின்ன வயசுலயே நல்லா பசங்களோட என்ஜாய் பண்ணி கேம் எல்லாம் விளையாடி படிக்காம அப்படியே ஜாலியா பசங்களோட என்ஜாய் பண்ணி சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய எதிர்காலம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மாம்ச ரீதியா நடந்துக்கிட்டாங்க. அவங்களால பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த
சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல, தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல, சாப்பாட்டை இன்னும் நிறைய விளையாட்டு காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. ஆனா யார் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்லா படிச்சு லைஃப்ல முன்னேறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். அதே போல நம்ம மாம்ச ரீதியா நம்ம நிறைய விஷயம் கோவம் வந்தா நம்மளால அடக்க முடியாது. அந்த கோவத்துக்கு நம்ம திரும்ப ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிடுவோம், திருப்பி கெட்ட வார்த்தைகளை நம்ம வந்து விடுறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாம்ச ரீதியா நடக்கிற ஒரு விஷயம். இதே ஆவிக்குரிய ரீதியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்தவங்க நம்மள என்னதான் கெடுதல் கொடுத்தாலும் கோபம் மூட்டினாலும் நம்ம ஆவிக்குரிய ரீதியில நாம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அறியாமையில பண்றாங்க, இவங்களை நான் மன்னிச்சிடுறேன். சோ நம்ம வந்து எப்ப மன்னிக்க பழகிறோமோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு நம்ம வந்து கனி கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனா நமக்கு வந்து ஈஸியா வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழிவாங்குதல், கெட்ட வார்த்தை பேசுறதல், அடிக்கிறது, கோவப்படுறது, பொய் பேசுறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாம்சத்துக்கு உண்டான ஒரு காரியங்களா இருக்கு. அப்போ நான் வந்து நம்ம மைண்ட் வந்து நல்லா யோசிக்கணும், மாம்சத்துக்கு உண்டான காரியங்களை பார்க்கலாமா இல்லைன்னா ஆவிக்குரிய ரீதியில பார்க்கலாமா, இவங்களை பழிகாணலாமா இல்லைன்னா பதிலுக்கு இல்லைன்னா நம்ம வந்து சைலண்டா இந்த பிரச்சனையை விட்டு விலகி நம்ம போயிடலாமா அப்படிங்கிற ஒரு 2 மைண்ட் தாட் நம்ம வந்து எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த 2 மைண்ட்ல நம்ம எதை வந்து கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவி என்ன சொல்லுதோ, மாம்சம் சொல்றது நம்ம கேட்க கூடாது. ஆவி என்ன சொல்லுதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்குது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், உனக்கு யாராச்சும் கெடுதல் நினைச்சாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் பண்ண போறேன். ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த சூழ்நிலையில. இவன் வந்து என்னை எவ்வளவு பேசியிருக்கான், என்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கான், எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கான், இவனுக்கு நான் எதுக்கு போய் செய்யணும். அந்த நேரத்துல மாம்சம் வந்து அப்படின்னு நினைக்கும். ஆனா இதே ஆவி என்ன நினைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல, இவன் வந்து தெரியாம பண்ணிட்டான், இவன் பரவாயில்ல, எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து இவனை மன்னிக்க ரெடியா இருக்கேன், இவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் இவளை மன்னிக்க ரெடியா இருக்கேன், அறியாமலே பண்ணிட்டான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து யோசிக்கிற ஒரு விஷயம். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்க, நம்மளுக்கு பாக்குறது எல்லாமே வாங்கணும், அப்படியே அபகரிக்கணும்னு தோணும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா போதும், இம்மிடியேட்டா ஷாப்பிங் போயிட்டு நல்லா பாக்குறதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. அதான் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள், மாம்சம் ஆவிக்கு விரோதமும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. பாருங்க, அப்ப நம்ம யார் சொல்றதுதான் கேட்கணும், ஆவி என்ன சொல்லுதோ. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு ஆவி இருக்கு, அந்த ஆவி உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து இந்த உடல் ஆனது இயங்கிட்டு இருக்கும். ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம், யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4-5. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4-5. இன்னைக்கு நம்ம வந்து ஆவியின் கனிகளை குறித்து நம்ம வந்து தியானிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, இங்க வந்து ஒரு உவமையை சொல்றாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியிலும் பிரதர் நான் வளரணும் பிரதர் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்காம நம்ம நம்மளால எதுவுமே முடியவும் கூடாது. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப நம்ம வந்து என்ன யோசிக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லாம அவருடைய அடிச்சுவடுகளின் பிரகாரம் நம்ம நடக்கிறதுதான் நாம அவரிடத்துல உண்மையான வைத்திருக்கிற அன்பு. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்பா இருக்கிறேன், உன்னை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறேன்னு வாயில சொல்லுவாங்க, ஆனா செயல்ல இருக்காது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வாயினால அறிக்கையிட்ட மாத்திரம் பார்த்தாது, அறிக்கையிடணும். அட் த சேம் டைம் அதுவும் அதே நேரத்துல நம்ம வந்து அவருடைய அடிச்சுவடுகளுக்கு பிதாவாகிய தேவனுடைய கட்டளைக்கு நம்ம கண்டிப்பா கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படி இருந்தா மாத்திரம்தான் நாம கொடிகளா இருக்கும்போது அவர் வந்து திராட்சை செடி, அதுல நாம வந்து ஒட்டிக்கிட்டே இருப்போம். கொடியானது திராட்சை செடியில நம்ம வந்து ஒட்டியிலன்னா அது நல்ல ஒரு கனியை கொடுக்க. அப்ப நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ எப்பவுமே நம்ம கெட்டியா பிடிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஆவிக்குரிய ரீதியில நல்ல ஒரு கனிகளை கொடுக்கறதுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பை குறித்து வாசிக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில அன்பு. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5. அன்பு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சுயநலமா இருக்காது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியாகத்தை பண்ணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு, பாருங்க, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துல வந்து அவர் வந்து வாசம் செய்கிறார். நமக்கு சும்மா கிடைச்சிடாது இந்த ஆவிக்குரிய கனிகள்லாம். பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவர் வந்து செய்து வருகிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, பாருங்க, நமக்கு அன்பு ஈஸியா கிடைச்சிடல. யார் மூலியமா கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியானவர்னால. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 35 கூட வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 35ல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க, ஒரு குடும்பத்துல நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கும். கணவன் மனைவி இருப்பாங்க, பெற்றோர் பிள்ளைகள் இருப்பாங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்கும். கண்டிப்பா நமக்கு ஒருவரில் ஒருவர் கண்டிப்பா அன்பா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கூட பிறந்தவங்க லைஃப்ல முன்னேறாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை காட்டிலும் பொறாமைப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பொறாமைங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடாது, அன்பு இருக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒருவேளை சண்டை போட்டுட்டே இருந்தா, இவெல்லாம் என்ன மனுஷன், இவங்க அப்பா அம்மா இவங்களை எப்படி வளர்த்திருக்காங்க, ரொம்ப மோசமா வளர்த்திருக்காங்க, வாழ்க்கையில ஒரு அன்புங்கிறது இல்லை, எப்பவுமே சுயநலமா யோசிச்சிருக்காங்க, கெட்ட பேர் யாருக்கு? இப்ப நம்ம ஒரு கிறிஸ்தவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்து இடத்துல இருக்கான், அவன் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், அன்பே இல்லாம ஒரு மோசமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அது வந்து அப்படிப்பட்ட ஒரு நபரை மட்டும் பாதிக்காது. அவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால அவங்க என்ன மைண்ட்ல எடுத்துப்பாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு போல, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நாம மற்றவங்க இடத்துல அன்பா இருக்கும் பொழுது, எல்லா விஷயத்திலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவங்க நம்மள வந்து நல்ல விதமா பார்ப்பாங்க. அதே சமயத்துல இவன் கிறிஸ்துவனா இருக்கிறதுனால இப்படிப்பட்ட எல்லாரிடத்துலயும் அன்பா வச்சிருக்கான், இப்படிப்பட்ட நல்ல ஒரு மகனா இருக்கான், நல்ல ஒரு மகளா இருக்கான். பாருங்க, நம்ம மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ மத்தவங்க வந்து சாட்சி கொடுப்பாங்க. அதான் இங்க சொல்ற, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அதே சமயத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 34, அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 34, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வந்தார். ஆனா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பேக் ஸ்டாக்கிங், அதாவது முதுகுல கொட்டி அவங்கள வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில அரைஞ்சு போட்டாங்க. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நான் பழி வாங்கணும், இவங்க வந்து என்னையே அடிச்சுட்டாங்க, நான் யாரு எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல, அதனால நீங்க தான் புரிய வைக்கணும் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல இவங்களை பழி வாங்கிடுங்க அப்படின்ட்டு ஜெபிக்கல. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா ஒரே ஒரு தூதனை அனுப்பி அங்க இருக்கிற எல்லா யூத மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் வந்து அழிச்சு போட்டிருக்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து எஸ்கேப் அவரை கொலை செய்யாம விட்டுருக்க முடியும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தார். அது மாத்திரம் இல்லாம பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற இல்லாம நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருக்கிறார். சோ நம்ம அவரை குத்துனவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவர்களை அதான் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
நம்ம எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விரோதமாக செஞ்சவங்கள நம்ம வந்து மன்னிச்சிருப்போம். ஏதோ தெரியாம பேசிட்டான், தெரியாம வந்து பேசிட்டான், தெரியாம பண்ணிட்டான், சரி மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் நம்மளிடத்துல இருக்கா அப்படிங்கறது நம்ம யோசிக்கணும். இங்க இயேசு கிறிஸ்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் இருந்திருக்கு. அதான் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்கள் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். சோ இந்த மாதிரியான மோசமான விஷயங்கள் பண்ணாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட அவர்கள் இடத்துல அன்பா இருந்தார், தேவன் இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம். ஆவிக்குரிய ரீதியில சந்தோஷம் வந்து பார்க்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் வசனம் 10. எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கணும். நமக்கு கஷ்டமா இருக்கும்போது சரி, நல்லா ஜாலியா இருக்கும்போது சரி, நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்க பழகிக்கணும். முக்கியமா கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்ம வந்து தேவனை ஆராதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒரு சில பேர், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, கர்த்தர் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரா, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாரா, நான் தொடர்ந்து தேவனிடத்துல ஜெபிக்கிறேனே, நான் வந்து ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து நினைக்காம, அந்த கஷ்டத்திலும் கூட கர்த்தாவே நன்றி 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 சொல்லிட்டே இருங்க. சொல்லிட்டே இருக்கும்போது கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அபரிவிதமாக நம்மளை வந்து ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருப்பார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் வசனம் 10 கூட வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். பாருங்க, சாத்தான் வந்து நம்மளை வந்து கீழே தள்ளி அவனுடைய இருதயம் நொறுக்கப்படுதா, அவனுடைய மைண்ட் வந்து ரொம்ப கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகுதா, எப்போ நம்மளை சோதிக்கும் பொழுது, சாத்தான் நம்மளை சோதிக்கும் பொழுது, இதெல்லாம் வந்து அவனுடைய அச்சீவ்மெண்ட் என்ன தெரியுமா, கோலு, நம்மளை வந்து சோதிச்சதுக்கு பிறகு, நம்ம வந்து ஒரு கீழே விழுந்ததுக்கு பிறகு அவன் தேவனை விட்டு பின்வாங்குறானா, அவனுடைய விசுவாசம் வந்து இன்னும் கீழே போகுதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே வந்து இருப்பான். நம்மளுடைய சத்துருக்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை யாரையான எதிர்க்கிறாங்களோ அவங்க நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கலன்னா நம்மளை அடி 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 அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, சே என்னடா மேம் எவ்வளவு அடிச்சாலும் சொரணையே இல்லாம தாங்கிட்டு இருக்கானே, விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், இவன் எவ்வளவு அடிச்சாலும் வந்து வரமாட்டேன்றான், என் வழிக்கு வரமாட்டேன்றான், சரின்னு சொல்லிட்டு விட்டு. அதே போலதான் சாத்தான் நம்மளை எவ்வளவு அடிச்சாலும் நம்ம தொடர்ந்து கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தோம், பலன் என்ன சொல்றது, எல்லாத்தையும் நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோதனையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிச்சோம் துதிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் வந்து ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவான் அவனே. நான் இவனை எவ்வளவோ தடவை என்னுடைய வழிக்கு கொண்டு வர பார்த்துட்டேன், ஆனா இவனை வந்து எல்லா சூழ்நிலையும் இவன் வந்து தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கானே, எல்லா நேரத்திலயும் தேவனுக்கு நன்றி செலுத்துறானே, எல்லா கிறிஸ்துக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானே, இவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனே வெக்கப்பட்டு போயிடுவான். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 25 கூட வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 25 கூட வாசிக்கும் போது, இங்க பவுலும் சீலாவும் வந்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில இருக்கிறாங்க. சிறைச்சாலையில இருக்கும் போது அவங்க வந்து, ஐயோ நான் சிறைச்சாலைக்கு போயிட்டேனே, ரொம்ப அவமானமா இருக்குன்னே, நான் வந்து இனிமே எப்படியும் வந்து என்னுடைய ஊழியத்தை நான் வந்து செய்வேன், இந்த மாதிரி அவங்கலாம் வந்து யோசிக்காம அந்த நேரத்துல அந்த சிறைச்சாலையில அந்த கஷ்டத்துல இருக்கும் பொழுது கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேவனை துதிச்சு பாடுறாங்க. அதான் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 25, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சோ இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது கூட அவங்க அதை மைண்ட் பண்ணாம தேவனை துதிச்சு பாடிட்டு இருக்காங்க. சோ நாமளும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும். நமக்கு நடக்கிறது எல்லாம் தப்பான ஒரு தோல்வியா இருந்தாலும் சரி, இழப்பா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கர்த்தர் நன்மையாக தான் மாற்றி போடுவார். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க, கிறிஸ்துக்குள்ள மரிச்சு போயிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில கூட நம்மளுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே நன்மைக்காக தான் வந்து மாற்றி போடுவார். அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம், யோவான். அடுத்தது சமாதானம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 27. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது நம்ம நினைக்கிறோம்,
நம்மளுடைய இந்த பூமிக்குரிய ரீதியான வாழ்க்கையில சமாதானம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும், ஆனா நிரந்தரமா இருக்காது. சமாதானம் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சமாதானம் இருக்கும், ஒரு கட்டத்துல கண்டிப்பா சண்டைகள் பிரச்சனைகள் வரும். திரும்பவும் அது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் நீடிக்குமா? நீடிக்காது. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் நேரிடும். கர்த்தர் அப்படி கொடுப்பார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிரந்தரமா இருக்கும் அந்த சமாதானம். பூமிக்குரிய வீதியில அது இருக்காது. அப்படியே மாறி 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 மாறிட்டு வந்துட்டு இருக்கும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு சமாதானம் இருக்குல்ல, அது எப்பவுமே நீடிச்சிட்டு இருக்கு. அதான் சொல்ற, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து பொறுமையா இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முடிவுகள்லாம் பதட்டமா எடுப்பாங்க, கோபத்துல எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிற எல்லா முடிவும் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியில முடியும். ஏதோ ஒரு 1-2 கிளிக் ஆகும். மத்தபடி வந்து யோசிக்காம எடுக்கிற முடிவு, அப்புறம் கோவத்துல எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பாதான் முடியும். ஆனா இதுவே நீங்க பொறுமையா ஒரு சமாதானத்தோட இருந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க செயல்பட்டீங்கன்னா அது நமக்கு வந்து கிடைக்கிற பலன் வந்து வேற. மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 38ல கூட இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சீஷர்களிடத்துல சீஷர்கள் கூட கப்பல்ல பயணிக்கும் பொழுது நிறைய சூறாவளி காற்று அந்த மாதிரி எல்லாம் வருது. அவரு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா அவர் வந்து படுத்துட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்கிறாரு. அதான் சொல்றது பாருங்க, அவர் கப்பலின் பின்னணியத்தில் ஒரு தலையணையை வைத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை அல்லவா என்றார்கள். பாருங்க, அந்த மாதிரியான அந்த சூறாவளி காத்து அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூலா இருந்தார். நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா சைடு எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும். நம்ம மைண்ட நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே கொஞ்ச காலம்தான். இதை தாண்டி நான் போயிடுவேன். இந்த கஷ்டத்தை தாண்டி கர்த்தர் என்ன விடுவிப்பார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள், இந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியுமா, எனக்கு மழை போல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டத்துல நான் என் வாழ்க்கையில நான் நினைச்சிருக்கேன். ஆனா கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஈஸியா மாத்தி போடுவார். அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, நிறைய காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படிதான் அதை வந்து அப்படி எனக்கு மன மாதிரி இருக்கிற அந்த பிரச்சனையை ஈஸியா எப்படி மாத்தி போடுறாருன்னு தெரியும். அதான் இங்க பாருங்க, இந்த கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா சூறாவளி காத்து இருக்கும்போது எல்லாருமே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் நல்லா நித்திரை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த சூறாவளி காத்தை வந்து அவர் அடக்குறார். எல்லாம் பயப்படுறாங்க, அந்த சூறாவளி காத்தை இவர் அடக்குறாரே, அதுங்களும் அந்த சூறாவளியும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விலகி போகுது. அப்பனா இவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சீஷர்கள் எல்லாருமே. பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட சூறாவளியை அடக்குனவர் நமக்கு பிரச்சனை வரும்போது சும்மா விட்டுருவாரா? கண்டிப்பா ஈஸியா அந்த சூறாவளியை எப்படி அடக்குனாரோ நம்மளுடைய பிரச்சனையும் கண்டிப்பா கர்த்தர் அடக்குவார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நம்மிடத்துல கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொறுமை. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில கனிகள்ல பொறுமையானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா பேஷன்ஸ், இங்கிலீஷ்ல பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையோட நம்ம நிறைய விஷயத்த சகிச்சோம் அப்படின்னா அதற்கு உண்டான பலனே வேற. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9ல கூட வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ல கூட வாசிக்கும் பொழுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் வந்து ஏன் நம்மளை இன்னும் அழிக்காம, இந்த பூமியை கம்ப்ளீட்டா அழிக்காம வச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா யாருமே கெட்டு போக கூடாது, எல்லாருமே மனம் திரும்பணும், எல்லாருமே நித்திய ஜீவனை பெறணும் தான் அவருடைய விருப்பம். நம்ம என்ன நம்ம ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அவர் நம்மளை வந்து படைச்சு விட்டுட்டு இந்த மாதிரி டெஸ்ட் வச்சுட்டு நிறைய பேர் நரகத்துக்கு அனுப்புறதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்படி கண்டிப்பா கிடையாது. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
அப்போ பிதாவாகிய தேவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பொறுமை இருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்துல மோசே வழியா வழி நடத்திட்டு வரும்போது அவங்க எந்த அளவுக்கு சோதிச்சிருப்பாங்க மோசேவையும் ஆஹ் பிதாவாகிய தேவனையும் யெகோவா தேவனையும் எப்படி வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா சோதிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நிறைய காரியங்கள் அவர் ரொம்ப பொறுமையுள்ளவரா இருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமை இருக்குமாங்கிறது அப்படி தெரியவே தெரியாது. யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டோம்னா நம்ம திரும்ப பதிலுக்கு பதில் சொல்லணும். அப்படி இருந்தாதான் என்னுடைய ஆத்மா வந்து சமாதானமாகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. நெகேமியா 9ஆம் அதிகார வசனம் 17 கூட வாசிக்கும் பொழுது, நெகேமியா 9ஆம் அதிகார வசனம் 17 கூட வாசிக்கும் பொழுது, நீரோ மன்னிக்கிறதற்கும் தயை செய்வதற்கும் இரக்கம் உள்ளதற்கும் நீடிய சாந்தம் உள்ளதற்கும் மிகுந்த கிருபை உள்ளதற்கும் ஏதுவான தேவனா இருக்கிறபடியினால் அவர்களை கைவிடவில்லை. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக நிறைய விக்கிரக ஆராதனை எக்கச்சக்கமான கெடுதல் பண்ணிட்டாங்க. தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு அவருக்கு முதுக காமிச்சாங்க. சூரியன் சந்திரனுக்கு அவங்களுக்கு அந்த சிருஷ்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முகத்தை காமிச்சாங்க. சிருஷ்டிகருக்கு முதுக காமிச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து பொறுமையோட சகிச்சு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதான் இங்க சொல்றாரு பாருங்க, நீரோ மன்னிக்கிறதற்கும் தயவு செய்கிறதற்கும் இப்போ நமக்கு யாராச்சும் கெடுதல் செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து 100 வருஷம் நம்ம வாழ்வாங்கன்னு தெரியல, பல வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மைண்ட்லயே வச்சுட்டு, என்ன நீ அன்னைக்கு அப்படி சொன்னியே பாத்தியா, என்ன நீ வந்து அன்னைக்கு அப்படி அடிச்சே பாத்தியா, நான் உன்னை பழி வாங்குறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது. பாருங்க, இதற்கெல்லாம் பொறுமையா கெடுதல் பண்றதுக்குலாம் பொறுமையோட வெயிட் பண்ணுங்க. ஆனா நல்லது பண்றதுக்குலாம் யாருமே பொறுமையோட வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சோ நாம வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறாரோ நம்ம இடத்துல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமை கண்டிப்பா நமக்கு தேவை. அடுத்ததாக கூட நம்ம வந்து வாசிக்கலாம். அடுத்த ஒரு இதுனா தயவு. கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க இடத்துல கைண்டா நம்ம வந்து பழகணும். எடுத்தெடுப்புலயே வந்து கோவப்படக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பின்னாடி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அவன் எந்த ஒரு சூழ்நிலையில வந்து வந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரோட்ல போவோம், யாராச்சும் கொஞ்சம் லைட்டா இடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து கெட்ட வார்த்தைகளை பேசிடுறோம், வீட்டுல சொல்லிட்டு வரலாம், நிறைய விஷயங்களை பேசிடுறோம். தப்பு வந்து நம்ம மேலே இருக்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்க வந்து நம்ம வந்து திட்டிட்டு போயிடுறோம். ஆனா ஒரு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி எல்லாருமே யோசிப்பாங்க, நம்மள மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய திங்கிங் வேற, பழக்க வழக்கங்கள் வேற. ஆனா அப்போ நாம எல்லா பிரச்சனையும் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா எல்லாரும் இடத்துல தயவா இருக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 32 கூட வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 32 வாசிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமும் உடையவர்களாய் இருந்து கடைசியில வந்து எல்லா விஷயத்தையும் மன்னிக்க சொல்றார். ஏன்னா நான் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டா நடப்பேன் அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது. நாமளும் தப்பு பண்ணுவோம். அப்போ நாம கர்த்தர் இடத்துல மன்னிப்பு எதிர்பார்க்கும் போது அவருக்கு விரோதமாக நம்ம நிறைய காரியங்களை தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ நாம தேவனிடத்துல இருந்து, பிதாவே நியாய தீர்ப்பு நாட்கள்ல நான் செஞ்ச தவறு எல்லாவற்றையும் மன்னிங்கள் பிதாவே, என்னை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு நித்திய ஜீவனை கொடுங்க அப்படின்ட்டு நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கறதுக்கு முன்பாக நாம யோசிக்கணும். பூமிக்குரிய ரீதியில எனக்கு விரோதமாக செஞ்சவங்களுடைய தப்ப நான் மன்னிச்சிருக்கிறேனா, அவர்களிடத்துல நான் தயவா நடந்து கொண்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். அப்போ நாம மத்தவங்களுடைய தவறுகளை பாவங்களை தயவா மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் தயவாக மன்னிக்க கூடியவரா இருக்கிறார். இப்போ லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 33, 32, 34 கூட வாசிக்கும் போது, ஒருத்தவன் ரொம்ப அடிபட்டு இருக்கான், அவன் வந்து சாக கிடக்குற நிலைமையில இருக்கான். ஒரு யூத அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு இஸ்ரவேல் மக்கள்ல யாரோ ஒருத்தர் வந்து அப்படியே இருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சொந்த ஜனமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கடந்து போறான், அவனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யல. இன்னும் ஒருத்தவன் வரான், அவனும் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஊர் மக்கள் தான், அவனுடைய ஒரே இனம் தான், அவனும் எந்த ஒரு உதவியும் செய்யல. ஆனா இன்னொரு புறஜாதியம் ஒருத்தன் வரான், சமாரிய ஆளு ஒருத்தன் வரான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்ப சாகு இருக்கிற அந்த ஒரு நபரை அவனுக்கு நல்ல ஒரு காயங்களுக்கு மருந்து போட்டு அவனை நல்ல ஒரு இடத்துல இருக்க வச்சு அவனுக்கு நல்ல ஒரு வேலையாட்களை செட் பண்ணி அவன் நலமுடன் இருக்கானான்னு பார்க்க வச்சுட்டு போறான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சமாரியன் அப்படிங்கிற ஒரு கதைக்கு ஒரு விஷயம். அதான் இங்க சொல்றாரு பாருங்க,
லூக்கா 10 வசனம் 33-34, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, பாருங்க இதுதான் அவனுக்கு தேவை, மனதுருகி, ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறானே, இவனுக்கு நம்ம ஏதாச்சும் உதவி செய்யணும். இயேசு கிறிஸ்து கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் பொழுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை பின்வாங்கி நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் பார்த்து மனதுருக்கிறார், தயவா இருக்கிறார். இங்க சொல்ற 34வது வசனம், கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர், உதவி செய்யுங்க அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. உதவி செய்யும் பொழுது நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக நான் வந்து ஜபம் பண்ணிக்கிறேன், நீங்க போயிட்டு நல்ல சந்தோஷமா இருங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இது மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா அவங்களால அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட சகோதரரால கண்டிப்பா ஒரு பண உதவியோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் உதவியோ உங்களால செஞ்சிருக்க முடியும். ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக வெறும் ஜபம் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா அவங்களுக்கு கர்த்தர் வந்து எல்லா தரானையும் கொடுத்திருக்கிறார், நேரத்தை கொடுத்திருக்கிறார், நம்மளால செஞ்சிருக்க முடியும், ஆனா செய்ய மாட்டாங்க, அந்த மனசு வராது. இது வந்து ஒரு உதாரணம் தான். ஆனா நல்ல சமாரியனுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை மனதுருக்கிறதும் இல்லாம அவனுக்கு தேவையான எல்லா நன்மையான காரியங்களும் செஞ்சு கொடுத்துட்டு போறான், அவனை பராமரித்தான். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு தயவு இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தது தயவுக்கு பிறகு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நற்குணம், நல்ல குணம் வேணும். மாப்பிள்ளை பார்க்கும்போது பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு மனுஷனா இருக்கிறானா, அதே போல பொண்ணு எல்லா விதத்திலும் ஒரு நல்ல ஒரு பொண்ணா இருக்கா அப்படிங்கறது கேட்போம். நல்ல குணம் இருக்கா அந்த பொண்ணுக்கு, நல்ல குணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பா நல்ல குணம்ங்கிறது கண்டிப்பா அந்த நேரத்துல மட்டும் இல்லாம எல்லா நேரத்திலும் நமக்கு வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்கு. மத்தேயு 5:16, இவ்விதமாய் மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இப்போ என் பேரு வந்து சாமுவேல், இப்ப நான் வந்து மத்தவங்களுக்கு நன்மை செஞ்சேன் அப்படின்னா, தொடர்ந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, இவன் வந்து ஒரு கிறிஸ்துவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுடும் பிரகாரம் நடக்கிறான். அப்போ எல்லாரிடத்துலயும் நாம நற்சாட்சி பெற்றதும் இல்லாம நம்ம மூலியமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா மகிமைப்படுகிறார். அதான் சொல்றாரு, விதமா மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்போ மத்தவங்களுடைய ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதை விட செயல்ல வந்து நிறைய வலிமை இருக்கு, வல்லமை இருக்கு. நம்ம பேசுறதை காட்டிலும் நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள அதுக்கு வந்து பெரிய விஷயமே இருக்கு. நான் நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா செயல்ல காமிக்கணும், நிரூபிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லவன் அப்படின்ட்டு மத்தவங்க சொல்லும் பொழுது கூட அதை அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை ஒருவர் தவிர வேற யாருமே நல்லவன் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனா இந்த உலகத்துல நாமளே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லவன் நான் நல்ல காரியங்களை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்படி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியும், எல்லாருமே அவனை நம்புவாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 9:36 கூட தபித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நன்மையான காரியங்களை வந்து செஞ்சிருக்காங்க. வாசிக்கணும், அப்போஸ்தலர் நடபடிகள் 9:36. யோப்பா பட்டணத்திலே தபித்தாள் எண்ணப்பட்ட ஒரு சீஷி இருந்தால், அவளுக்கு தொற்கால் என்று அர்த்தமாம். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். மிகுதியாய், கொஞ்சமா இல்ல, மிகுதியாய். பாருங்க, ஒருத்தவங்க இடத்துல நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கெட்ட பேர் ஈஸியா எடுத்துடலாம். இப்போ நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா இப்படிதான் பண்ணணும். நம்ம மனசுல ஒரு நல்ல குணம் வேணும். மத்தவங்களுக்கு உதவி பண்ற அந்த ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பா இருக்கணும். கர்த்தர் நமக்கு எல்லா தாழ்ந்தையும் கொடுப்பார், மத்தவங்களுக்கு உதவி செய்கிற எல்லா தாழ்ந்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பார். ஆனா அந்த மனசு இருக்குல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனசு, அது நமக்கு கண்டிப்பா வரணும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா யோப்பா பட்டணத்துல தபித்தாள் என்னப்பட்ட ஒரு சீஷி இருந்தால்,
அவளுக்கு தொற்கால் என்ற பேர் அர்த்தமாம். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மீதியாய் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, அப்ப இவங்கெல்லாம் வந்து நற்சாட்சி பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருந்த அந்த நல்ல குணம். ஒரு சில பேர் வச்சுக்கிட்டே வஞ்சகம் பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, தான் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு தாளந்தை கொடுக்கும் போது அது அந்த தாளந்தை முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளால முயன்ற அளவுக்கு மக்களிடத்துல நல்ல ஒரு விஷயங்களை போய் சேர்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜபம் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்திற்காக மாத்திரம் ஜபம் பண்ண தேவையில்லை, உற்றார் உறவினர்களுக்கு அது மாத்திரம் இல்லாம சபையில இருக்கிற ஆத்மாக்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி அவங்களுடைய கஷ்டத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா போக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மூலியமா கூட கிரியேட் பண்ணுவார். ஸோ நம்மளுடைய டேலண்ட், நம்மளுடைய எல்லாமே உள்ள வைத்திருக்காம மற்றவங்களுக்கு அது கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது மூலியமாக அவங்க நல்ல ஒரு பலனை பெற்றாங்கன்னா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளையும் ஆசீர்வதிக்க கூடியவரா இருப்பார். அடுத்தது விசுவாசம், சாரி உண்மை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்திலும் உண்மை உள்ளவர்களா நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:2. விசுவாசம் கண்டிப்பா தேவை. உண்மையா நடந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 4:2. இங்க உக்கிரக்காரன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜிங் பொசிஷன்ல யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உக்கிரக்காரன். அவன் வந்து ஒரு அதிகாரியா இருப்பான், அவனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ மேலும் உக்கிரக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியமா. கர்த்தர் வந்து ஒருத்தர் மேனேஜர் பொசிஷனை கொண்டு போய் வைக்கிறாரு அப்படின்னா அவன் வந்து நேர்மையா நடக்கணும், மத்தவங்க எல்லாருக்குமே உண்மையா நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் வந்து ஒரு கணவனா இருக்கான், கணவருக்கே தலை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு ஹெட்டிங் பொசிஷன்ல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவர் இருக்காரு, புருஷன் இருக்கான். அப்போ அவன் வந்து எல்லாருக்கும் வந்து உண்மையா இருக்கணும், மனைவிக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், அந்த குடும்பத்தை நல்லபடியா அவன் வந்து நடத்தணும். கண்டிப்பா அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அவனிடத்துல உண்மை இல்லைன்னா அவனுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அவனை பார்த்துதான் அவனுடைய பிள்ளைகளும் வளரும். தானியேல் 6:4 கூட வாசிக்கும் பொழுது, தானியேல் 6:4 கூட வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்ய பார விஷயத்தில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியினால் அவனிடத்தில் யாதொரு பிழையும் குற்றமும் காணப்படவில்லை. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படா தப்பு பண்ணுவோம், இவனை வந்து இன்னும் புடிச்சு கீழே தரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கூட வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில அறையறதுக்கு எக்கச்சக்க காரணத்தை தேடினாங்க. இங்க தானியேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றமும் பண்ணல, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் மேல எந்த ஒரு பழியும் போட முடியல. அவன் எல்லா விஷயத்திலும் உண்மையா நடந்து கொண்டான். நம்மளும் நம்மளுடைய வேலைகள்ல உண்மையா நடக்கணும், வீட்டுக்காரங்களும் உண்மையா நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விஷயத்திலும் உண்மையா நடந்ததுனால கடைசியா எப்படி அவரை வந்து சிலுவையில அறையிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் சாட்சி உண்டு பண்ணிதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிறாங்க. இங்கே இப்போ நம்ம எந்த ஒரு ஆத்மா பயப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் உண்மை இல்லாம இருந்திருக்காங்களோ, யார் யாரெல்லாம் உண்மை இல்லாம துரோகம் பண்ணியிருக்காங்களோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எப்பவுமே ஒரு பயத்துல இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு ஆத்மா எல்லா விஷயத்திலும் உண்மையா நேர்மையா நடக்கிறாங்களோ அவங்க எதை குறிச்சு கவலைப்படுத்த, நம்மளை சுத்தி நம்மள வந்து எக்கச்சக்க வந்து பழி போட்டாலும் அது ஒண்ணுமே நடக்காது. நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்லை. அடுத்ததா கூட நம்ம வந்து வாசிக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து விசுவாசத்தை குறித்து நம்ம வந்து வாசிச்சோம். அதுக்கப்புறம் வந்து சாந்தம், ஆவிக்குரிய ரீதியில இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தம். மத்தேயு 11:29. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்று கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையும் நம்ம வந்து ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கும். நான் பூமிக்குரிய ரீதியிலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு கொள்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும்.
உங்க எல்லாருக்குமே தெரியும் மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் கேப்டனா இருக்கும் பொழுது அண்டர் பிரஷர், அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கூட மத்தவங்க எல்லாருமே அந்த மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அந்த அவன் MS தோனி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிதானமா சாந்தமா இருப்பார். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேர்ல்ட் கப் வின் பண்றதா இருந்தாலும் சரி, நிறைய மேட்ச் வின் பண்றதா இருந்தாலும் சரி, கப்புகள் அவர் மூலியமா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பூமிக்கு இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. பூமிக்கு ஆவிக்கு ரீதியில வேதாங்கமத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 3ல வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 3ல வாசிக்கும் பொழுது, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாய் இருந்தான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. மோசையானவன் பூமியில இருக்கிற எல்லாரை காட்டிலும் சாந்தம். ஏன் அப்படின்னா அவன் லட்சக்கணக்கான மக்களை எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து வழி நடத்தி வந்திருக்கான். நம்ம ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தை வச்சே நம்மளால சமாளிக்க முடியல. நம்மளுடைய பேஷன்ஸை இழந்துடுறோம். நம்ம வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுறோம். அப்படி ஏதாச்சும் எதோ கோபமா பேசணும்னா எடுத்து அடிக்க வந்துடுறோம், தப்பா பேச வந்துடுறோம். ஆனா லட்சக்கணக்கான மக்களை அவன் வழி நடத்திட்டு வந்திருக்கான். எத்தனை பேர் அவனுக்கு விரோதமாக முறுமுறுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் அவன் வந்து பொறுமையா சாந்தமா எடுத்து வந்திருக்கான். அதான் இங்க சொல்றாரு, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனா இருந்தான். நம்ம இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் கூட நம்ம வந்து சாந்தமா பொறுமையா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த கஷ்டம் அப்படியே நமக்கு வந்து கடந்து போயிடும். அடுத்ததா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுய கட்டுப்பாடு. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 25ல கூட வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 25ல வாசிக்கும் பொழுது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் எச்சரிக்கையா இருப்பார்கள். சோ ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சுய கட்டுப்பாடோட நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம சின்ன வயசுலயே நல்லதை சாப்பிட்டுட்டு வளர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலம் உள்ளவர்களா, நல்ல ஞானம் உள்ளவர்களா நம்ம வந்து இருக்கலாம். சின்ன வயசுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம, அந்த சுய கட்டுப்பாடு இல்லாம இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்குறது அப்படின்ட்டு இருந்தவங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நிறைய விஷயத்த நம்ம வந்து சாதிக்க முடியாது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 28ல 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ல கூட வாசிக்கும் பொழுது, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் நிச்சயடக்கமா இருப்பார்கள். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வருது, ஒரு மேட்ச் வருது, ஒரு ஒலிம்பிக் வருது, அதுல நான் வந்து நல்லா வின் பண்ணணும் அப்படின்னா அந்த வின் பண்ணி முடிக்கிற வரைக்கும், அந்த மேட்ச் முடிக்கிற வரைக்கும் ரொம்ப பத்தியமா இருப்பாங்க. பார்த்து சாப்பிடுவாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, கரெக்டான அளவுக்கு தூங்குவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப பூமிக்கு ரீதியில ஒரு அழிஞ்சு போகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பெறுவதற்கே மக்கள் தங்களுடைய உடம்ப அப்படி வருத்திக்கிறாங்க, ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலா இருக்காங்க. நித்தியமான ஆசீர்வாதத்தை பெற விரும்புறாங்க. நாம எப்படிப்பட்ட ஒரு சுய கட்டுப்பாடோடு நம்ம வந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சோம்னா அவ்வளவுதான், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 28, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 28, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருப்பான். பாருங்க, தன்னுடைய ஆவியை அடக்கணும். ஒரு சில நேரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இம்மிடியட்டா ஒரு சில விஷயங்களை முடிவு எடுத்துரும். ஒருத்தர் கூட சொன்னாரு, எங்க அண்ணன் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவை கூட்டிட்டு கார்ல போனாங்க. ஆனா எங்க அண்ணி வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவை சரியா கவனிக்கல, சரியா இது பண்ணல, பின்னாடி போய் உட்கார சொல்லிட்டாங்க. எனக்கு இதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. இமிடியட்டா நானும் போயிட்டு ஒரு கார் வாங்கிட்டேன். கடன் வாங்கி லோன் எடுத்து ஒரு கார் வாங்கிட்டேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ்ல முடிவு எடுக்கிறது. எங்க அம்மாவே அப்படி சொல்லிட்டான். எமோஷன்ல நிறைய பேர் எடுக்கிற டெசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயத்த கொண்டு போய் சாத்திடும். எமோஷன்ல நம்ம எடுக்கிற எந்த ஒரு நம்ம ஒரு கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு இதை அடைக்க முடியுமா, நம்ம இதனால நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா, நம்ம அம்மாவை தப்பா சொல்லிட்டானே, என் மனைவியை இப்படி சொல்லிட்டானே,
என் பிள்ளைகளை இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு நிறைய பேரு இந்த ஒரு எமோஷன்ல எடுக்கிற ஒரு முடிவு, செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாம எடுக்கிற ஒரு முடிவுனால நம்ம அதுக்கப்புறம் யோசிப்போம், ச்சே அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ, எந்த ஒரு யோசனையும் இல்லாம முடிவு எடுத்துட்டோமோ, நிறைய விஷயங்களை நம்ம வந்து இதனால நம்ம வந்து யோசிப்போம். தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பான பட்டணம் போல் இருக்கிறான். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் இந்த 22, 23ல 9 ஆவிக்குரிய கனிகளை நம்ம வந்து வாசிச்சோம். இதை நீங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட அந்த ஆவிக்குரிய 9 கனிகளை வந்து தொடர்ந்து இது பண்ணிட்டே இருந்தோம். இந்த விஷயத்துல நற்குணத்துல நான் சிறந்தவா இருக்கிறேனா, நம்மளே நாமே வந்து வேலிடேட் பண்ணணும். அடுத்ததாக கூட நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து வாசிக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில நாம எப்படி வந்து கனி கொடுக்கறது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எப்பவுமே நிலைச்சிருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 4ல இருக்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்ம கிட்டியா பிடிச்சிக்கணும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானே கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். சோ நம்ம எப்பவுமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுடுங்க நம்ம வந்து நடக்கிறோமா அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் பேசணும், ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து செயல்படணும். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16ல கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில நம்ம நடக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து யோசிக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16ல பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறார். அவங்களுடைய சீஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கூட நீங்களும் சேர்ந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாம்ச இச்சைனால அந்த மாம்சம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தை வந்து வரவழைச்சிட்டு இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணாம அந்த தூக்கத்துக்கு வந்து அடிமையா இருக்காங்க. அந்த நேரத்துல ஆவி சோர்ந்து போயிடுது, மாம்சம் வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. சோ அதான் இங்க சொல்றாங்க, அதாவது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாத இருப்பாங்க. காலையில வந்து ஒரு 7 மணிக்கு பிரேயர் அப்படின்னா நாம வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணின்னா அப்ப நம்ம எத்தனை மணிக்கு இங்க வந்து சேருவோம் அப்படிங்கறது நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ நம்ம யோசிக்கணும், நான் வந்து பாத்தீங்கன்னா மாம்ச இச்சை எங்க இடத்துல இருக்கு, இல்லை நான் ஆவிக்கேற்றபடி நான் வந்து நடந்து கொள்றேனா அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கணும். இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 24 கூட வந்து வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து அடையணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நினைப்போம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு கடந்து பாருங்க, அடக்கிறது ரொம்ப கஷ்டம். மாம்ச இச்சை அடக்கிறது கஷ்டம். அந்த மாம்ச இச்சையை ஜஸ்ட் ஒரு தடவை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆவிக்கேற்றபடி நடந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும். நம்ம அம்மா அப்படி சொல்லிட்டாரே, சரி நம்ம வந்து இமிடியேட்டா நம்ம கிட்ட இருக்கிற காசெல்லாம் போட்டு இன்னும் மேல கடன் வாங்கி நம்ம வந்து ஒரு புது காரை வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற காசை ஃபர்ஸ்ட் கடன் அடைப்போம், இருக்கிற கடன் அடைப்போம், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. கடன் வாங்காமலே கர்த்தர் நமக்கு வந்து நல்ல ஒரு காரு, நல்ல ஒரு விஷயங்களை வந்து கொடுக்க வாய்ப்பு. அந்த கடன் வாங்கி இது பண்ண காசை ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தா அவன் நல்ல ஒரு பலனை அனுபவிச்சிருப்பான். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுக்கிற அந்த ஒரு இம்பல்ஸ் டெசிஷனால, ஒரு எமோஷனலா எடுக்கிற டெசிஷனால நிறைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் சுமைகள் அதிகமா இருக்கு, பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கு. கடன் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி பிரச்சனை இருக்காது. அடுத்ததாக ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1ல கூட நம்ம அனுதினமும் தேவனிடத்துல ஒப்புவிக்க வேண்டியதை நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1, அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, நாம நம்மளுடைய சரீரத்தை எப்படி சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடு. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்காக தான் வாழ்றேன், நான் உனக்காக தான் வாழ்றேன். ஒரு சில பேர் இளம் வயதுல இருக்கிற காதல் ஜோடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீதான் என்னோட உயிர், நான் உனக்காக தான் வாழ்றேன் அப்படின்லாம் இருப்பாங்க. ஆனா நாம வந்து எப்படி நினைக்கணும், ஒரு சில பேர் நான் உனக்காக, நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல உனக்காக தான் நான் வாழ்றேன்,
ஆனா நம்ம யாருக்காக வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ நம்ம இந்த உலகத்துல யாருக்காக வாழணும், யார் இடத்துல நம்ம வந்து ஒப்புவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம வந்து ஒப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை குடித்து நம்மளை வந்து விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். மத்திய 7ஆம் அதிகாரம் வசனம் 20 கூட வாசிக்கும் பொழுது நம்மளை நாம வந்து யோசிச்சு பார்க்கணும். நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ரீதியில நான் வந்து வளர்ந்துட்டு இருக்கேன், நான் ஆவிக்குரிய ரீதியில கனிகளை நான் வந்து கொடுக்குறேன்னா அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிக்கணும். மத்திய 7ஆம் அதிகாரம் 20 கூட வாசிக்கும் பொழுது ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள். ஒருத்தவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது நம்ம வந்து அவன் 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 எப்படி இருக்கான் அப்படிங்கிறத வச்சு பார்க்க முடியாது. ஓகே, சில பேர் பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஒரு பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அவங்க வந்து பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க பேச வச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எடை போட்டுருவாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க போல அப்படின்ட்டு. அவங்களுடைய பணத்தை வச்சு எடை போட்டுருவாங்க, ஓகே இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. அவங்க ஒருத்தருங்களுடைய கிரைகளை வச்சுதான் நம்ம வந்து கணிக்கிட வேண்டியது அவசியமா இருக்கு. அதான் சொல்றாரு, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு சில பேர் நான் நல்லவன், ரொம்ப ஊழியக்காரனா இருக்கேன், ரொம்ப போதகனா இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து போதகரா இருக்காரு, இவர் வந்து ஊழியரா இருக்கிறாரு, அப்ப கண்டிப்பா இவர் வந்து நல்ல விஷயங்களை தான் பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நம்பிடுவாங்க. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாலே அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு ஊழியர் இருக்கிறாருன்னா உண்மையாலே அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவர் இங்க இருக்கிற மாதிரிதான் மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கிறாரா? வீட்லயும் அப்படிதான் இருக்கிறாரா? நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. சோ அப்படிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதான் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு சில பேரு அவங்க சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. யார் ஒருத்தவங்க சொல்றதை செய்யறாங்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, பிதாவாகிய தேவன் யெகோவா தேவனும் சரி, அவங்க சொல்றத செய்வாங்க. ஆனா மனுஷன் சொல்றதை செய்வானா? அது ஒரு கேள்விக்குறி. சோ சொல்றதை யார் கரெக்டா செஞ்சு முடிக்கிறாங்களோ அவர்களை நம்ம வந்து கண்டிப்பா நம்பலாம். ஆனா நாசில் சுவாசம் உள்ள நம்ம மனுஷனை நம்புகிறதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாதான் சொல்லிட்டு வேதாகமத்துல இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2 கூட வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2 கூட வாசிக்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வலது பரிசில் வீற்றிருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய ரீதி கனிகள் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு 9, அது அவர் பூமியில வாழும் பொழுது அந்த 9 கனிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து வைத்திருந்தார். அதற்கேற்றபடி அவர் நடந்து கொண்டார். அவருக்கு என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்து, ஓகே நான் வந்து மடிஞ்சு போனாலும் பிதாவாகிய தேவன் எனக்கு அவருடைய வலது பரிசுல எனக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, நான் போய் வீட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே போல அவருக்கு அது கிடைச்சது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த ஆவிக்குரிய ரீதி கனிகள்ல வந்து அவர் இருந்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசில் வீட்டிருக்கிறார். இப்ப நாமளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில நான் நிறைய கஷ்டப்பட்டாலும் சரி, கர்த்தர் எனக்கு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடுறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 10. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 10, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. சோ நாம வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா கனிகளும், ஒரு 2 கனிகளை மட்டும் நம்ம வந்து இருக்கக்கூடாது, எல்லா கனிகளையும் வந்து சிறந்தவரா இருந்தாரோ சோ நாமளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கனிகளை நாமளும் வந்து கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. பொறுமையா கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.